அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீ தந்த காசு உமக்கு சோத்திரம். பெரிய காரியம் இந்த நாளில் பெரிய காரியங்களை நீ செய்வீர. உமது கரத்தில் இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். உங்க கிருபை தாங்குதே, உங்க கிருபை நடத்துதே, உங்க கிருபை தாங்குதே, உங்க கிருபை நடத்துதே. இந்த நாட்களில் தேவன் எதை கொண்டு பேசுகிறார் என்று சொன்னால், காத்திருக்க சொன்னார். இன்னைக்கு யாருமே காத்திருக்கிறது இல்லை. ஒருவர் சொல்றாரு, ஐயா நான் காலையில் 8 மணிக்கு ஒரு ஆலயத்தை ஆரம்பிக்கணும், ஏன்னா என் பிள்ளைங்க மத்தியானத்துக்கு மேலே நினைச்சுவாங்க வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் எடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக காலையில் ஜெபம் நடக்கு. இன்னொரு குரூப்பு மத்தியானம் வர்றாங்க, மத்தியானத்துக்காக ஒரு ஜெபம் நடக்கு. திரும்ப ராத்திரி ஒரு ஜெபம் நடக்கு. இதே மாதிரி தான் சவுல் சொன்னான், என்னுடைய ஜனங்கள் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், இவனை காத்திருக்க சொன்னாக்கி பலி கொடுத்தான். இன்றைக்கி எத்தனை சவுல் இருக்காங்க தெரியுமா, எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க தெரியுமா. எப்பா காத்திருங்கப்பா. ஆண்டவர் சொன்னார், எப்பா காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து பிட்டு அதை சீசர்கள் கொடுத்தார். அவர் ராத்திரியில் பிட்டாரா பகலில் பிட்டாரா? இல்லை அப்பத்தை பிட்டாரா, அப்பம் செஞ்சாரா, இல்லைங்க அது வெள்ளை அப்பத்தை தூக்கி அப்படி நோகாமல் கொடுத்தாரா? கிடையாது. அப்போ செய்தார்கள். அதற்காக மாடி வீட்டில் ஆயத்தம் பண்ணுன்னு சொன்னார். அப்பத்தை செஞ்சாங்க, திராட்சை ரசமும் செய்ய தான் செஞ்சாங்க. இன்றைக்கி பாருங்கள், நோகாமல் பிள்ளை பக்கம் நோகாமல் திராட்சை ரசமும் செய்யறதில்லை, அப்பமும் செய்யறதில்லை. அது ஏதோ இந்த வெள்ளை ரப்பர் கணங்க வச்சுருக்காங்க, அதை பிச்சு பிச்சு கொடுத்துட்றாங்க. அது பாருங்கள், ஐக்கிய பண்ணினா என்ன செய்யணும், வாயில் வச்சுட்டு தொடச்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன கப்பை கொடுத்தாங்க. ஏன்னா அதில் ஜாதி ஒடியுமா, இதில் என்ன வருமா, இவனுக்கு வந்து கொரோனா இவனுக்கு வந்துடுமா, பயம், இவனுக்கே பயம். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதப்பா, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். எப்போ எகிப்து தேசத்தில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, இப்போ உன்னை மட்டும் நான் பாதுகாத்தேன் அப்படின்ட்டு யாத்திரையாகவும் 9 அதிகாரம் 1, 2, 3, 4 இருக்குது. அவனுக்கு உனக்கு வித்தியாசத்தை வச்சப்பா. யாத்திரையாமை 8:23 சொல்லுது, அவன் வந்த பிரச்சனை உனக்கு வரவே இல்லை, உன்னை அந்த ஊருக்குள்ளேயே வச்சுட்டு உன்னை பாதுகாத்தேன். நான் அப்படி பாதுகாக்கிற தேவன். ஆனால் நீ என்ன பண்ணுற, பயப்படுற. யோபு என்ன செஞ்சான், 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில், ஒருவேளை என் பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோன்னு பயந்தான். 6வது வசனத்தில் சாத்தான் வந்துட்டான். 7வது வசனத்தை ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான். 8வது வசனத்தை நிறைவேற்றிட்டான். 3:25 சொல்கிறேன், நான் பயப்படும் காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்போது நீதிமொழிகள் 1:33 சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அப்போ 1 யோவான் 4:18 சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை பொறுமை தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிற அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுது, பயந்தாக்கி அவன் அக்கனி கடல் போகிறான். அப்போ இவனை என்ன செய்ய, ஜனங்களுக்கு பயந்தாங்களாம். ஜனங்களுக்கு பயந்தவன் என்ன செஞ்சிட்டான், பலி கொடுத்துட்டான். அவனை ஆண்டவர் ராஜாவாக்குனார். ராஜாவாய்க்கு புதிய அபிஷேகத்தினால 1 சாமுவேல் 10:6 அவனை உருவாக்குனார். 13:13 சவுல் பதவி போயிட்டு 13:8 என்ன செஞ்சிட்டான், ஜனங்கள் ஓடி போயிடுவாங்கன்னு ஜனங்களுக்கு பயந்து என்ன செஞ்சிட்டான், பலி கொடுத்துட்டான். இவன் பலி கொடுக்கக்கூடாது, காத்திருக்கணும். காத்திருக்க சொன்னது சாமுவேல், காத்திருக்கல. அதனால் அவன் பதவி என்ன செஞ்சுட்டு அவனுடைய சகோதரர் ஒரு யாருக்கு மருமகனை வரப்போகிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் நீங்கள் காத்திருங்க. காத்திருக்கும்போது புது பலனை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். காத்திருந்து பாருங்கள், உங்கள் பதவி உங்களுக்கு தான். யாரும் பறிக்கவும் முடியாது. ஐயோ ஜனங்கள் போயிடுவாங்க, ஜனங்கள் நைட்டாக வரமாட்டாங்க. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து பிட்டு ஜனங்கள் ராத்திரி வரமாட்டாங்களாம். ஜனங்களுக்காக பகல வைக்காங்க. நீ பரவ போன வேண்டாமா, சபைக்குள்ளே தானே நியாயம் தீர்ப்பு போகிற போது 1 பேதுரு 4:17 சொல்லப்பட்டிருக்கு. சபை எடுத்து கூட போனால் வேத வசனத்துப்படி தான் நியாய தீர்ப்பு. சங்கீதம் 91:16 சொல்லுது. அடுத்தது யோவான் 12ஆம் அதிகாரம் 48 வேத வசனத்துப்படி தான் நியாய தீர்ப்பு. ஏசாயா 66:2 சொல்லுது, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிக்கிறவனை தான் நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்கி பாருங்கள், மனுஷன் ஓடிடுவான்னு பயப்படாதீங்க. ராத்திரி திருவந்து கொடுங்க, ஒருத்தர் கால்களை ஒருத்தர் கழுவி கொடுங்க, இது கொடுத்து பாருங்கள். அந்த தேவ நியதியை நீங்கள் நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்களை உயர்த்தி அவருடைய வருகைக்கு உங்கள் சபையை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன். இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரன் கோ கிருபாகரன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.